புத்தாண்டை முன்னிட்டு வடபழனி முருகன் கோவிலில் நடைபெற்ற சிறப்பு ஆராதனையில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு வடபழனி முருகன் கோவிலில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றன. அதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர். கூட்ட நெரிசலை தவிர்க்கும் வகையில் போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் இந்த வருஷம் நல்ல வருஷமா அமையணும் அப்படின்னு நான் வாழ்த்திக்கிறேன். அப்புறம் இன்னைக்கு காலையில ஃபர்ஸ்ட் கோயிலுக்கு வந்த காரணமே இந்த வருஷம் போன வருஷத்தோட நமக்கு இன்னும் நல்லா இருக்கணும், சிறப்பா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். வெள்ளிக்கிழமையில வந்திருக்கிறதுனால ரொம்ப விசேஷமான இது இந்த புத்தாண்டு. அதனால அம்பாளுக்கு முருகனுக்கு எல்லாம் ரொம்ப விசேஷமான இது. இந்த புத்தாண்டு ரொம்ப எல்லாருக்கும் நல்ல சுபிட்சத்தை கொடுக்கும். இருக்க இருக்க நல்லா மேலும் மேலும் நல்லா எந்த ஒரு பஞ்சம் இல்லாமல் நல்லா எல்லாருக்கும் எந்த ஒரு இது இல்லாமல் தடைகள் இல்லாமல் எல்லாம் நல்லபடியா இருப்பாங்க. அதேபோல் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. சிறப்பு பூஜையில் பெண்கள், குழந்தைகள் என்று ஏராளமானோர் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர். புத்தாண்டை முன்னிட்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் இன்று அதிகாலையிலேயே நடை திறக்கப்பட்டு அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. புத்தாண்டை முன்னிட்டு அம்மன் சன்னதிக்கு எதிரே போடப்பட்டிருந்த பூக்கோலம் பக்தர்களை பரவசத்தில் ஆழ்த்தியது.